என் பெயர் ஜாக் எல்ஃபின்ஸ்டோன். நான் ஒரு பொறியாளர். உங்கள் முன்பு நடந்த உரையில் நீங்கள் குறிப்பிட்டீர்கள், உங்கள் வாழ்நாளில் மக்காவிற்கு செல்ல வேண்டிய காரணங்களில் ஒன்று அது அல்லாஹ்வை முதலில் வணங்கப்பட்ட இடம் என்று. ஆனால் நாம் அறிவோம், அல்லாஹ் அதற்கு முன்பே வணங்கப்பட்டார். ஆதாம், நூஹ், மோசே மற்றும் பல தீர்க்கதரிசிகள் அல்லாஹ்வை வணங்கினர். ஆனால் அது மக்காவில் அல்ல. ஆகவே எனக்காக விளக்குங்கள் மற்றும் தெளிவுபடுத்துங்கள். மக்கா அல்லாஹ் வணங்கப்பட்ட முதலிடமா அல்லது அதற்கு முன்பா? சகோதரர் மிக அருமையான கேள்வி கேட்டார். அது பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளது, மேலும் குர்ஆனிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பைபிள் கூறுகிறது மக்காவின் பள்ளத்தாக்கை சென்றடைவோர் ஆசீர்வதிக்கப்பட்டார், அது மக்கா. மற்றும் குர்ஆன் கூறுகிறது சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 96 முதலாவது வணக்கஸ்தலம் மக்கா என்று. ஆனால் சகோதரருடைய கேள்வி என்னவென்றால், நபி முகமது அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவருக்கு முன்பாகவே பல தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். மோசே, ஜீசஸ், இப்ராஹிம், ஆதாம், அவர்கள் அனைவருக்கும் சாந்தி உண்டாகட்டும். அப்படியானால் மக்கா எப்படி முதலாவது இடமாக இருக்க முடியும்? சகோதரரே, நபி முகமது அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர் முதல் தூதர் அல்ல, அவர் கடைசி மற்றும் இறுதி இறை தூதர். மக்கா அதற்கு முன்பாகவே இருந்தது, அது புனித இடமாக இருந்தது. நபி முகமது அவருக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் அவர்கள் பிறந்த பிறகு அல்ல, அதற்கு முன்பே மக்கா புனித வணக்கஸ்தலம் மிகவும் முன்பாக இருந்தது. குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது, இப்ராஹிம் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் கௌபாவை மறுபடியும் கட்டினார்கள் தம் மகன் இஸ்மாயிலுடன் சேர்ந்து. ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது, ஆதாம் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அது அவர் காலத்திலும் இருந்தது, அதனால் அது பண்டைய காலத்திலிருந்தே உள்ளது. குர்ஆன் கூறுகிறது முதலாவது வணக்கஸ்தலம் மக்கா, அதுதான் பின்னர் கிப்லா வணக்க திசை மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி மாற்றப்பட்டது. பிறகு மீண்டும் அது மக்காவிற்கு மாற்றப்பட்டது. ஆனால் ஆரம்ப காலத்திலே இருந்த வணக்கஸ்தலம் அது மக்கா தான். அதன் பின் அது மக்காவிற்கு மீண்டும் வந்தது. இதுவே உங்கள் கேள்விக்கு மிக்க நன்றி.